ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு நான் ரீசெண்டாக போட்ட டோல் கேக் கொண்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சிம்பிளாக கேர்ள்ஸின் பர்த்டே பார்ட்டிக்கு இந்த கேக் செய்யலாம். டோல் கேக் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஆல்ரெடி நான் கேக் பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கேக்கு ஐசிங் போடுறேன். இந்த கேக் வந்து 8 இன்ச் கேக். 3 லேயரில் இந்த கேக்கை செய்கிறேன். இப்போ வச்சுருக்கிறது வந்து 6 இன்ச் கேக். ஒரு 8 இன்ச் கேக்கும் 2 6 இன்ச் கேக்கும் செய்து வச்சுருக்கிறேன். அதை வச்சு தான் இந்த டோல் கேக் போடுறேன். ஐசிங் பூசி கேக்கை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிட்டு இனி நைஃபால் சேவ் பண்ணி எடுக்கணும். கேக்கை ஓரளவு சேவ் பண்ணி எடுத்த பிறகு சைட்டுக்கு ஐசிங் பூசணும். சைட்டுக்கு ஐசிங் பூசியாச்சு, ஆனால் இன்னும் நல்ல ஸ்மூத்தாக சேவ் பண்ணி எடுக்கணும். ஸ்மூத் இல்லாமல் பள்ளமாக இருக்கிற இடங்களுக்கு நாங்கள் வெட்டி எடுத்த கேக்கில் க்ரம்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதில் போட்டு ஸ்டிக் பண்ணி விடணும். ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஐசிங் பூசி அழுத்தி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் கேக் நல்ல ஸ்மூத்தாக சேஃபாக வருது பாருங்க. கேக் பேஸில் பிறண்டு இருக்கிற ஐசிங்கை க்ளீன் பண்ணி விடணும். இப்போ கேக் சேவ் பண்ணியாச்சு. அடுத்ததாக டோல் வைக்கணும். கேக்கின் மிடில் டோலை வைக்கணும். டோலின் கால் பகுதியை கிளிங் ஃபில்மால் ரெப் பண்ணிட்டு டோலை கேக்குக்குள்ளே வைக்கிறேன். டோல் வச்ச பிறகும் கேக்குக்கும் டோலுக்கும் இடப்பட்ட பகுதியையும் வடிவாக சேவ் பண்ணி எடுக்கணும். கேக்கை க்ரம் பண்ணிவிட்டு அதுக்குள்ள ஐசிங்கை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணி எடுக்கிறேன். ஸ்டிக் பண்ணின கேக் க்ரம்ஸுக்கு மேலே ஐசிங் பூசி ஸ்மூத் பண்ணி விடணும். இப்போ டோல் கேக் சேவ் பண்ணியாச்சு. இப்படியே ரையாக விட்டுட்டு 1 ஹவருக்கு பிறகு பட்டர் ஐசிங் போடணும். 250 கிராம் மாயரின் எடுத்து நல்ல ஸ்மூத்தாக பீட் பண்ணி எடுக்கணும். அதாவது அந்த மாயரின் வந்து ஃப்ளஃபியாக வரணும். 500 கிராம் ஐசிங் சுகரை நல்லா அரிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஐசிங்கை நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணி எடுத்த பிறகு அதுக்குள்ள வெனிலாவும் கலரிங்கும் விட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். நல்ல பிரைட் ரெட் கலர் எடுக்கிறதுக்கு ஃபுட் கலரிங் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் நான். இந்த நொசில்ஸால் தான் ரோஸ் போடுறேன் நான். நம்பர் வந்து 96. நீங்கள் ஸ்டார் நொசில் சாலையும் போடலாம். இந்த நொசில் சாலை போட்டால் ஃப்ளவர் கூட வடிவாக இருக்கும். பைப்பிங் பேக்குக்குள்ளே பட்டர் ஐசிங்கை போட்டு வச்சிருக்கிறேன். நாங்கள் இந்த பொட்டத்தில் இருந்து தான் ஃப்ளவர் போட தொடங்கணும். பொட்டம் லைனுக்கு ரோஸ் போட்டுட்டேன். அடுத்த லைனுக்கு நாங்கள் வந்து இந்த 2 ரோஸுக்கும் மிடில் போடணும். இப்படி போட்டிருக்கிற 2 ரோஸுக்கு நடுவில் போட்டோம்னு சொல்லி சொன்னால் இடைவெளி வராத மாதிரி நாங்கள் போட்டுக்கொண்டு இருக்கலாம். டோல் கேக்கை போட்டுட்டு நான் இந்த ஃப்ளவர் போட்டு வீடியோ எடுத்தேன். நான் அன்ஃபார்ச்சுனேட்லி அது டிலீட் ஆகிட்டுது. அதால் நான் திரும்ப ரெஜிஃபோம் ஒன்றில் போட்டு காட்டி இந்த வீடியோவை போடுறேன். ஜெலோ கலர் ஃபவுண்டனில் ஃப்ளவர் செய்து அந்த ஃப்ளவரால் இந்த டோலுக்கு டெக்கரேட் பண்ணுறேன். பட்டர் ஐசிங்கால் ரோஸ் போட்ட பிறகு அதன் மிடில் சில்வர் கலர் பேர்ல் ஸ்டிக் பண்ணுறேன். அது பார்க்க கொஞ்சம் ரிச் லுக்காக இருக்கும். நீங்கள் ஐசிங் போடேக்க அந்த கேக் பேஸையும் மறைச்சி நாங்கள் ஐசிங் போட்டோம்னு சொல்லி சொன்னால் தான் அது கூட வடிவாக இருக்கும். அதால் நான் இந்த கேக் பேஸுக்கு கிராஸால் டெக்கரேட் பண்ணுறேன். கிராஸ் நோசல்ஸை யூஸ் பண்ணி பட்டர் ஐசிங்கால் இந்த கிராஸை போடணும்.
இது ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு செய்கிற கேக். அதால் நம்ம வண்ணண்டு கேக் டொப்பர் வைக்கிறேன். ஆல்ரெடி கேக் டொப்பர் எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். சேம் கேக் டொப்பர் இல்லை, டிஃப்ரெண்ட். கேக் பியூட்டிஃபுல்லாக இருக்குதா? வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்படியான கேக் டெக்கரேஷனை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் போடுங்க. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.